அடடடடா! வெயில் காலம் வந்துச்சு. இன்னும் நீங்க வத்தல் போடலையா? வாங்க இன்னைக்கு ரைஸ் வச்சு வத்தல் போட்டுக்கலாம். நான் இங்க குட்டியா இருக்கிற ரைஸ் எடுத்திருக்கிறேன். இது நாங்க தெலுங்குல நூக்கலன்னு சொல்லுவோம். தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. நீங்க கொஞ்சம் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். இந்த ரைஸ் எடுத்திருக்கிறேன். நீங்க நார்மலா ரேஷன்ல போடக்கூடிய பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். பச்சரிசியே பெஸ்ட்டு. அதுவும் ரேஷன் அரிசி. நல்லாவும் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிடணும். ஒரு 4, 5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி, நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுடுங்க. ஊறட்டும் நல்லாயிருக்கும். நீங்க ரைஸ் எடுக்கிறதா இருந்தா, ரைஸ் வந்து நல்லா ஊறின பிறகு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு, மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிட்டு, சும்மா ஒரு 2 பல்ஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒண்ணும் பாதியா அரைக்கும் இல்லையா? அதுக்காக. ஓகேங்களா? இப்போ ஸ்டவ் மேல தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுடுங்க. இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் பெரிய சைஸாவே இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 5, 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. காரத்துக்கு எது போட்டா என்ன? பச்சை மிளகா போட்டா ஒரு டேஸ்ட்டு, காஞ்ச மிளகா போட்டா இன்னொரு டேஸ்ட்டு. அவ்வளோதான். இது ஒண்ணும் பாதியா அரைச்சிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி. ரைஸ் கூட இந்த மாதிரி சும்மா பல்ஸ் கொடுத்து தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? நான் இங்கே குட்டி குட்டி ரைஸ் எடுத்துருக்கிறதுனால நான் அப்படியே டைரெக்டாக சேர்க்குறேன். நீங்கள் ரைஸ் எடுக்கிறதுனால ஒன்றும் பாதியா கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்காதீங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு சேர்த்துட்டிங்க. அதுக்கப்புறம் உப்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு இதில் ஒரு 4 ஸ்பூன் போதும் நினச்சிங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. போதுமாக இருக்கும். 1/4 பாகம் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? உப்பு சேர்த்துட்டிங்களா? இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா? இஞ்சி பேஸ்ட்டு அதுவும் சேர்த்துடுங்க. ஸ்பூனில் ஒரு ஸ்பூனும் சேர்க்கறது எதுக்கன்ட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன். மொத்தமாக ஒரே வாட்டி சேரட்டோன்ட்டு. உங்களுக்கு காமிக்கலான்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சீன் போட்டேன். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி சேர்த்துட்டேன். இதெல்லாமே நல்லா கொதிக்கட்டும். இது கூடவே ஜீரகம் சேர்த்துக்கோங்க 2 ஸ்பூன் அளவுக்கு. ஜீரகம் பதில் நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம். ஓமம் தான் சொல்லுவோம். ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். அதுவும் சேர்த்துக்கலாம். இல்லை ஜீரகமாகவே சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கிறப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸ் சேர்த்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா? ரைஸு நீங்கள் டைரெக்டாக சேர்க்கறத விட மிக்ஸி ஜாரில் சும்மா ஒரு 2 பல்ஸ் போட்டே சேர்த்திங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடும். சாப்பிட்றப்போ நல்லா இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன ரைஸாக இருந்தால். ரைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா ரொம்ப சாஃப்டாகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்படி சேர்த்துக்கோங்க. ரைஸ் நல்லா கிட்ட வந்த பிறகு ஃப்ளேம் ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க. நல்லா குக் ஆகட்டும். ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாகிடணும். நல்லா சாஃப்டான பிறகு அதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா கிட்ட வந்த பிறகு சிம்மில் வச்சுடுங்க. நல்லா குக் ஆகட்டும். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும். அதே விதமாக ரைஸும் நல்லா சாஃப்டாக குக் ஆகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். தண்ணியும் இல்லை, கொஞ்சமாக தான் இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் காயறதுக்குள்ளே சரியாயிடும். இன்னும் கெட்டியாக தான் இருக்குது ரைஸு. இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கினேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் கரண்டி உல்ட்டா வச்சுட்டு டக்கு 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 டக்குன்னு இந்த மாதிரி ரைஸ் வந்து நல்லா சாஃப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் மத்தி யூஸ் பண்ணிக்கலாம். பட் கரண்டிலவே நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஏன்னா ரைஸ் நல்லா குக் ஆயிடுச்சு இல்லையா? கரண்டிலவே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதும். அதுக்கன்ட்டு ரொம்ப சாஃப்ட் ஆகணுன்ட்டு இல்லை. இந்த மாதிரி ரைஸ் கண்ணுக்கு தெரியக்கூடாது. குண்டு குண்டாக கண்ணுக்கு தெரியக்கூடாது. கொஞ்சம் பொங்கல் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் போதும். இப்போது பேக்ரவுண்டு வாய்ஸ் கேளுங்க. அதுக்கப்புறம் பேசுகிறேன். நொயன்னு பேசினே இருக்கிறேன். కింద పట్టుకో. ఇట్రా సరే, ఇట్రా ఎండ ఉండే పక్క. రెండు ఒరుగులు వేయాల. நான் தெலுங்குக்காரி இல்லையா? தெலுங்கில் தான் பேசுவோம் வீட்டில். எப்பயாச்சும் தமிழ் யூஸ் பண்ணுவோம். எப்படி தமிழும் தெலுங்கு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இப்போ தமிழ் பேசுறது கூட அப்படி தான் இருக்கும். பட்டு இன்னும் கொஞ்சம் தெலுங்கு ஜாஸ்தியாக இருக்கும். தமிழ் கொஞ்சமாக இருக்கும். வீட்டில் பேசுகிறது அப்படி இருக்கும். எனக்கு அவ்வளோவா தமிழ் வராது. பட் பரவாயில்ல, கொஞ்சமாச்சு புரியிற மாதிரி பேசுவேன்னு எனக்கு தோணும். புரியுதா இல்லையா நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் எனக்கு நினப்பு புரியிற மாதிரி தான் நான் பேசுவேன்ட்டு. கொஞ்சம் அந்த தெலுங்குலவே படித்தது, தெலுங்குலவே பேசுறதுனால தமிழ் கொஞ்சம் டச் இல்லை, அவ்வளோதான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நான் தமிழ் கற்றுக்கினேன். அதனால என்னோடய தமிழ் இப்படி இருக்கும். மாடி மேலே போயாச்சு வத்தல் போடுறதுக்கு. வத்தல் போட்டுட்டு இருக்கிறோம்.
வத்தல் போடுறது வெட்டான கிளாத் மேல தான் போடணும். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. கிளாத் வந்து வெட்டா இருந்தா போதும். அதுவும் காட்டன் கிளாத்தா இருந்தா நல்லாயிருக்கும். ஈஸியா ரிமூவ் ஆகும். ரிமூவ் பண்றப்போ. அதனால சொல்றேன். இந்த மாரி ஈரம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வத்தல் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. நானும் என் பெரிய பையன் போடலான்னு பிளானு ஃபர்ஸ்ட்டு. நானும் போடுறேன். எனக்கு போட தெரியாது. ஆனா நான் போடுவேன்னு சொல்லிட்டு என் பெரிய பையன் வந்தான். அதுக்கப்புறம் என் சின்னவர் வந்தாரு. நானும் "எனக்கு ஒரு கிண்ணம் குடு. நானும் போடுறேன். நானும் கத்துக்கிறேன். எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு இது போடுறதுக்கு" அப்படின்ட்டு வந்தாரு. சரி அவருக்கு ஒரு கிண்ணத்துல போட்டு குடுத்துட்டேன். அவர் பாருங்களா கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பாருங்களா. ஜூம் பண்ண முடியாது போல. அவங்களே கொஞ்சம் கவனிங்களா. என்னவோ காக்கா ரெட்டை போட்ட மாரி இருக்கும். பரவாயில்ல சின்ன பசங்க தானே தெரியாம போடுறாங்கோ. பரவாயில்ல. ஆனா அது கூட ரொம்ப சண்டையா போடுறா. அதுதான் எனக்கு சூப்பர்ங்க. ரொம்ப எல்லாம் சிரிப்பு. தெரியும். சாப்பிட்றா, நடுவுல கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றா, டேஸ்ட் நல்லா இருக்குன்றா, சாப்பிட்டு முடிச்சிடுறேன் நான். இதுவே எனக்கு டிஃபனா குடுத்துடு, இதுவே சாப்பிட்டுக்கிறேன்றா, என்னென்னவோ பேசுறா. பெரிய பையன் எப்படா முடியும்? எப்படா பண்ணிட்டு போயிடலாம்? அன்ற மாரி அவ போட்டுன்னு இருக்கிறா. நீ என்னம்மா ஃபாஸ்ட்டா போட்டுட்ட, நான் இன்னும் இங்கே இருக்கிறேன்ட்டு அவருக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. இந்த வத்தல் வந்து சூடு ஆறுன பிறகு கூட போட்டுக்கலாம். சிலது வந்து சூடா இருக்கிறப்பயே போட்டுடணும் இல்லையா? இது சாப்பாடு வத்தல்னால சூடு ஆறுன பிறகு கூட போட்டுக்கலாம். நான் சூடாவே போட்டுடலாம். வெயில் ஆல்ரெடி வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் வெயிலா இருக்கும்னு சொல்லிட்டு காலையிலவே போயிட்டேன். சூடா இருக்கிறப்பயே போடுறோம். சூடு ஆறுன பிறகு நீங்க கையில குண்டு குண்டாகவும் போடலாம். அது இன்னும் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இது நான் ஸ்பூன்ல போடுறேன். அதனால இந்த மாரி இருக்கு. ஒரே சிரிப்பு தான். போனப்பதுலேருந்து சிரிச்சு போதும்ன்னு ஆயிடுச்சு. எங்க சின்னவர பார்த்து. இவரு ஸ்பூன்லேருந்து டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுன்னே இருக்கிறாங்க. "ஏன்டா அப்படி அடிக்கிறன்னா?" "அது வரவே மாட்டேன்து மம்மி. ஸ்பூன்ல ஒட்டின்னு இருக்குன்னா." "வத்தல ஒட்டாம என்னடா பண்ணும்? நீ கொஞ்சம் நிதானமா அடின்னு" சொன்னா, அவருக்கு கொஞ்சம் அப்படி இருக்கு. ஃபீல் ஆயிருக்கு. ஐயோ! என்னடா நம்ம வத்தல் இப்படி இருக்குன்ற மாரி. இது மதியத்துக்குள்ள இப்படி காஞ்சிச்சு. சரி ஒரு முறை செக் பண்ணலான்னு மேல போய் பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் உள்ள ஈரமாவே இருந்துச்சு. ஒட்டின்னு இருந்துச்சு. சரி நல்லா காய். ஈவினிங் வந்து உன்ன பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாய் பாய் சொல்லிட்டு கீழ போயிட்டேன். ஈவினிங் வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா காஞ்சிச்சு. ஆனா உள்ள ஈரமா தான் இருக்கு. இந்த வெயில்ல உட்காந்து நம்மளால பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து நல்லா பிச்சு போடுறேன். பாருங்க ஈஸியா ரிமூவ் ஆயிடும். நல்லா காஞ்சிச்சுன்னா ஈஸியா ரிமூவ் ஆயிடும். காயலன்னா கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும். அப்படி உங்களுக்கு காஞ்ச பிறகு கூட வரலன்னா, கிளாத் திருப்பி போட்டு சும்மா தண்ணி தெளிச்சுட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஈஸியா வந்துடும். நான் அந்த மாரி ட்ரை பண்ணது கிடையாது. எனக்கு இந்த மாரி ஈஸியா வந்துச்சு. நான் இப்படியே எல்லாமே பிச்சு போட்டுட்டேன். இது வந்து இவ்வளோ தான் ஆச்சு. காமிக்கிறேன் பாருங்க. இவ்வளோ தான் ஆச்சு மொத்தம் வத்தலே இவ்வளோ தான் ஆச்சு. நான் என்னவோ 2, 3 ஓணி எடுத்துட்டு போனேன் மேல. நெறைய பண்ணிட்டோன்ற ஃபீலிங்ல. அங்க போனா ஒரு ஓணிலவே இன்னும் பிளேஸ் இருந்துச்சு. இன்னும் ஈரமாவே இருக்கு இல்லையா? இன்னொரு நாள் நல்லா காய வச்சுட்ட பிறகு, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். மறுநாள் நல்லா காய வச்சுட்டா, நல்லா கலகலகலன்னு சவுண்டு. இப்படி எடுத்து கீழ போட்டா கலகலகலன்னு சவுண்டு. அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிச்சு. ஏன்னா வெயில் அப்படி அடிக்குது இல்லையா? வெயில் காலம் வந்தா இது ஒரு சந்தோஷம். வத்தல் காய வச்சுக்கலாம். வீட்ல இருக்கிற பருப்பு அதெல்லாம் கூட காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஆனா மூஞ்சி கீஞ்சி பேஞ்சு போயிடும். ஒரு மாரி எரிச்சலா இருக்கும் இல்லையா? வெயில் காலத்துல. அதனால சொன்னேன். வேற எதுவும் இல்ல. இது வந்து சாப்பாடு மீதி இருக்கிற சாப்பாடுல போட்ட வத்தல் இது வந்து நைட்டு மீதி ஆச்சு. காலையில சாப்பிட முடியாதுன்னு நெனச்ச சாப்பாடு நான் இந்த மாரி வத்தலா போட்டுக்கிட்டேன். கொஞ்சமா சால்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், அதே மாரி ஜீரகம் சேர்த்து வத்தல் போட்டு எடுத்துக்கினேன். அது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆனா அது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போவே கொஞ்ச நாளைக்கு காலி பண்ணிடலாம். அந்த மாரி. சாப்பாடு வத்தல் அது. இது ரைஸ் வத்தல். பாருங்க எண்ணெய் காஞ்ச பிறகு வத்தல் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப கிரிஸ்பியா டேஸ்ட் அட்டகாசமா இருந்துச்சு. எனக்கு காரமா அந்த ஜீரகம் அங்கங்க டச் பண்ணிட்டு சூப்பரா இருந்துச்சு. சால்ட் கூட கரெக்ட்டா பத்திச்சு. நான் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே இல்ல. அந்த சால்ட்டோடவே நிறுத்திட்டேன். சால்ட்டு கரெக்ட்டா இருந்துச்சு. ஜாஸ்தியாவும் இல்லாம, கம்மியாவும் இல்லாம கரெக்ட்டா இருந்துச்சு. அவ்வளோதான் வத்தல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாரி வத்தல் ரெடி பண்ணி வச்சுக்கணுன்னா, நம்மளுக்கு எப்பல்லாம் ஃப்ரை பண்ண புடிக்கலையோ, அப்பல்லாம் இந்த வத்தல் போட்டு குடுத்துடலாம். அப்பளத்து பதிலா இது செஞ்சு குடுத்துடலாம். நம்ம வீட்லவே நம்ம கண்ணு முன்னாடி செஞ்ச வத்தல் இல்லையா? இன்னும் சூப்பரா இருக்கும். அந்த அப்பளம் எப்படி எப்படி செய்றாங்களோ, இப்போ வர வீடியோஸ் பார்த்தா அப்பளம் கூட சாப்பிடக்கூடாதுன்னு தோணுது. அந்த அளவுக்கு பண்றாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம வீட்ல செஞ்சு சாப்பிடலாம். பாருங்க சாப்பாடு வத்தல் கூட ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிரிஸ்பியா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. லைக்கும், சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. ஷேர் கூட பண்ணணும். தேங்க் யூ. பாய் பாய்.